ஏர்செல் மேக்சிஸ் வழக்கிலிருந்து மாறன் சகோதரர்கள் உள்ளிட்ட அனைவரையும் விடுவித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கிலிருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், அவரின் சகோதரர் கலாநிதி மாறனுடைய மனைவி காவேரி கலாநிதி உள்ளிட்ட 6 பேர் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கில் அவர்கள் மீது போதிய ஆதாரங்கள் இல்லாதன் காரணமாக அவர் விடுவிக்கப்படுவதாக டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி அறிவித்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து பார்த்தோமே ஆனால் 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை மத்திய தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவனத்தை மிரட்டி அந்நிறுவனத்தினுடைய பங்குகளை மலேசியாவைச் சேர்ந்த தொழிலதிபர் அனந்த கிருஷ்ணனுக்கு சொந்தமான மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க வற்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கினை விசாரித்த சிபிஐ 2011ஆம் ஆண்டு இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவனத்தை மிரட்டியதாக அந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு பிரதிபலனாக, அதாவது ஏர்செல் நிறுவனத்தினுடைய பங்குகளை மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்பதற்கு பிரதிபலனாக மேக்சிஸ் நிறுவனம் சன் குழுமத்தில் சுமார் 742 கோடியே 58 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாக ஒரு புகார் எழுந்தது. இதன் அடுத்துதான் இந்த வழக்கில் கலாநிதி மாறன் மற்றும் காவேரி கலாநிதி மாறன் மீது அமலாக்கத்துறையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கினை 2G வழக்கினை விசாரித்து வரக்கூடிய டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனியே விசாரித்து வந்தார். இந்த நிலையில் இன்று இந்த மூவர் உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதும் அவர்கள் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வது என்பது குறித்தும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் இன்று இந்த வழக்கிலிருந்து இவர்கள் அனைவருமே விடுவிக்கப்படுவதாகவும் அதாவது ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் நீதிபதி OP ஷைனி தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்த் பாரிக்குடன் மதியழகன், புதுடெல்லி.